இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கிற வாட்டர் லில்லி. அது வந்து குட்டி, அது அந்த பக்கம் இருக்கிறது வந்து பெருசு. அப்புறம் எல்லாம் வந்து கீழே தரையில் வந்து டேபிள் ரோஸும், பாட்டில் வந்து கொஞ்சம் செடி வச்சுருக்கேன். முக்கால்வாசி டேபிள் ரோஜாவும் மணி பிளான்ட்டும் தான் இருக்கும். ஏன்னா அதுதான் மெயின்டெனன்ஸ் கம்மி. தண்ணி ஊற்றினாலும் கொஞ்சம் செத்தாலும் பொழைச்சிக்கும். நமக்கேற்ற பிளான்ட் அப்படிங்கிறங்காட்டி அது மட்டும்தான் வச்சுருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே திருடிட்டு வந்தது தான். எங்கேயாவது இருந்து போனால் சுட்டுட்டு வர்றது. இந்த மஞ்சள் கலரில் இருக்கிற வாட்டர் லில்லி, இந்த குட்டி குட்டி வாட்டர் லில்லியெல்லாம் வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து சுட்டுட்டு வந்தது தான். அம்மா வீடாக இருந்தாலும் சுட்டுட்டு தான் வர நிலமை. ஏன்னா என் தம்பி வந்து ஒரு சாமானை விட மாட்டான். வீட்டிலேருந்து வரப்போ எங்களை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி தான் அனுப்புவான். வர்றப்போ 1 பேக் கொண்டு வரீங்க, போகிறப்போ 10 பேக் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி தான் அனுப்புவான். அப்படி இருந்தும் நாங்கள் வரப்போலாம் அந்த மணி பிளான்ட்டு, வாட்டர் லில்லி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். அந்த டேபிள் ரோஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே கலர் தான். ஏன்னா ஒரு செடி வச்சு தான் அதிலிருந்து தான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எல்லா பக்கம் வச்சுருந்தேன். அதனால் எல்லாமே ஒரே கலரில் இருக்குது. நான் வேறு ஏதாவது கலர் எங்கேயாவது கிடைக்குமா, எங்கேயாவது சுட்டுட்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் நேற்று கொஞ்சம் வெளியில் போயிருந்தப்போ ஒயிட் கலரில் பார்த்தேன். அது கொஞ்சம் சுட்டுட்டு வந்து அடியில் வந்து வச்சு விட்டுருக்கேன். அது வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே இந்த டேபிள் ரோஸ் பார்த்திங்கன்னா காலையில் பார்க்குறப்போ நிஜமாலுமே உண்மையாக சொல்லணுன்னா மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக தான் இருக்கும். எல்லாமே பூத்து வீடு ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்க்குறக்கே கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் மீதி இருக்கிற இந்த பாட்டில் வச்சுருக்கிறது எல்லாமே ஏதோ ஒரு பக்கம் இருந்து ஆட்டை போட்டு வர்றது தான்.